ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஷா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முடி உதிர்வை தடுக்கும் 7 உலர் பழங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பெரும்பாலானோர் முடி உதிர்வு பிரச்சனையால் அவதிப்படுறோம். இளம் வயதினர் கூட முடி உதிர்வு, இளநரை போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுவதை நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. போதுமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் ஆரோக்கியமான மற்றும் அழகான கூந்தலுக்கு மிக முக்கியமானது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆகையால் உங்கள் முடி உதிர்வை கட்டுப்படுத்த அன்றாட உணவுல கவனம் செலுத்தி அனைத்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் சேர்ப்பது முக்கியம். அந்த வகையில முடி உதிர்வதை தடுக்க உதவும் 7 உலர் பழங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். முதலாவது உலர்ந்த திராட்சை. உலர்ந்த திராட்சை இரும்பின் இயற்கை மூலமாகும். இது உச்சந்தலையில் ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்தை பராமரிக்கவும் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் உதவுது. இரண்டாவது முந்திரி. துத்தநாகம் நிரம்பியுள்ள முந்திரியில் ஆரோக்கியமான உச்சந்தலையை பராமரிப்பதிலும் முடி வளர்ச்சியை ஊக்குவிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மூன்றாவது வால்நட். அக்ரூட் பருப்பில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின் இ மற்றும் பயோட்டின் உள்ளது. இது முடியை வலுப்படுத்தவும் முடி உதிர்தலை தடுக்கவும் உதவுது. நான்காவது பேரீச்சை பழம். பேரீச்சை பழத்தில் இரும்பு சத்து, வைட்டமின் பி மற்றும் உச்சந்தலையில் ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக உள்ளது. ஐந்தாவது பிஸ்தா. பிஸ்தாக்களில் பயோட்டின், வைட்டமின் இ மற்றும் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் உள்ளன. ஆறாவது பாதாம். பயோட்டின், வைட்டமின் இ மற்றும் கொழுப்பு அமிலங்கள் ஆகியவை பாதாமில் அதிக அளவு நிறைந்துள்ளன. ஏழாவது பிரேசில் நட்ஸ். பிரேசில் பருப்புகள் செலினியத்தின் நல்ல மூலமாகும். இது உச்சந்தலையின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் மற்றும் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் கனிமமாகும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இனி இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வைங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.